ஹாய் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இந்த பதிவில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பகிர்ந்துக்கணும் விரும்புகிறேங்க. தெலுங்கானா ஆந்திரா பகுதியில் விநாயகர் சதுர்த்தி அன்று வினா புதியதாக வாங்கி வந்த விநாயகருக்கு 21 வகையான இலைகளையும் பூ பழங்களை படைத்து விரதம் இருந்து விரத கதை படித்து அந்த பூஜையை முடிக்கிறதா வழக்கமாக கொண்டு இருக்காங்கங்க. நம்ம பகுதியிலையும் இந்த மாதிரி வழக்கம் இருக்கா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பூ இலை இதையெல்லாம் நம்ம விநாயகரை கொண்டு போய் நீர்நிலைகளை கரைக்கிறோம். அப்போ அந்த நீர்நிலைகளை இருக்கிற நீரினுடைய ஆற்றலும் சக்தியும் நல்ல விதமாக பெருகி நல்ல சக்தியை கொடுக்குன்றத நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு அதை வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால் பகிர்ந்துக்கிட்டேங்க.